மயிலாடுதுறை சீர்காழி அருகே பேருந்து சக்கரத்தில் சிக்கி தாய் கண் முன்னே மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்மணியின் வயது என்ன, மகனின் நிலை என்னவாக இருக்கிறது, இந்த விபத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம் மேடம். தஞ்சாவூர் வடக்கு வாசல் பகுதியை சேர்ந்தவர் மைதிலி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய 2 மகனோட இருசக்கர வாகனத்தில் சீர்காழி கீழத்தெரு பகுதிக்கு வந்து கொண்டிருக்காங்க. அவங்க தஞ்சாவூர்ல இருந்து வரும்போது சீர்காழி முன்பகுதி நகரப்பகுதி முன்னுள்ள சட்டநாதபுரம் அருகே உள்ள காழி நகர்ல சுற்றுலா பேருந்து ஒன்று முன்னாடி சென்று கொண்டிருக்கு. அந்த சுற்றுலா பேருந்து இவங்க முன்றி செல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. இவங்க முன்றி செல்ல முயற்சி செய்யும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியில பாத்தீங்கன்னா அந்த தாய் 2 மகனோட கீழே விழுவுறாங்க. கீழே விழுவும் போது அந்த 2 மகனோட ஒரு சரவணகுமார் என்ற வயது 11 அவங்க போய் அந்த பையன் போய் அந்த சுற்றுலா பேருந்தோட பின் டயர் பகுதியில் மாட்டிக்கிட்டாரு. மாட்டினோன்னு அந்த அம்மாவுடைய கண் முன்னே அந்த சரவணகுமார் பையன் இறந்துடுறாரு. இறந்த ஸ்பாட்ல இறந்துறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மகனும் அந்த அம்மாவுக்கும் அடிபட்டுருது. இது குறித்து சம்பவத்துக்கு சீர்காழி போலீசார் அந்த இறந்த மாணவனை மீட்டு 2 அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இத தாயோட அவங்களுடைய கண் முன்னே அந்த மகன் இறந்த இங்க அருகில் பார்த்தவருடைய கண்கள் ரொம்ப வருத்தமான செய்தியா இருந்தது. குறிப்பா அதை பார்த்த சமூக ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் இருசக்கர வாகனங்கள் பள்ளிக்கோ இல்ல கல்லூரிக்கோ குழந்தைகளை விட்டு விடும்போது மிகவும் பாதுகாப்பா செல்ல வேண்டும் என்பது இங்க அவங்க நேர பார்த்தவுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு மேடம். தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.